வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2026 தேர்தலை முன்னிட்டு என்டிடிவி ஒரு பெரிய அளவில் மேடை ஏற்பாடு செஞ்சு அனைத்து கட்சிக்காரர்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய அளவில் பேட்டி எடுத்துருக்குறாங்க. அனைத்து கட்சிக்காரங்கன்னா அதில் டிவிக்கு மட்டும் இல்லை, ஏன்னா அதுதான் இப்போ பெரிய விவாதமே. இப்படியும் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா அப்படின்னு நாங்கள் நினைக்கும்போது எங்களுக்கே வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. நார்த் இந்தியன்லாம் பார்த்து சிரிக்கிறான், இப்படி ஒரு தலைவரான்னு சொல்லி. ஏங்க ஒரு பேட்டி கூட கொடுக்க முடியல. அவங்க வீடு தேடி வந்திருக்கான், இல்லை ஆஃபீஸ் தேடி வந்திருக்கான். அவங்ககிட்ட நேரடியாக ஒரு பேட்டி கொடுக்காம அதை வீடியோ எடுக்கக்கூடாது, நீங்கள் நான் சொன்னதாக நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு செயல்னு ஒன்றும் புரியலையே. இப்படிப்பட்டது தான் உங்கள் ரசிகர்கள், உங்கள் கட்சிக்காரங்க விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் 41 பேர் உங்களால் கரூரில் இறந்த பின்னால் நீங்கள் தப்பிச்சு ஓடி போனீங்க. அது கூட நீங்கள் ஏதோ ஒரு பயத்தில் போயிட்டீங்கன்னு நினச்சான். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பயந்துக்கிட்டு தான் இப்படி பேட்டி கூட கொடுக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க அவங்க ஒரே ஒரு டிவிக்காரங்க, அவங்ககிட்ட நீங்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு வெளிப்படையான ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தான் ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதில் உங்களால் பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக யாராவது எழுதி கொடுக்குறது தான் உங்களால் வாசிக்க முடியும். நீங்களும் ஒரு தலைவர், அதையும் அந்த உங்களுக்கு சின்ன கிடச்சிருக்கிற மாதிரி மடக்கு ஊதிய சின்ன கிடச்சிருக்குல்ல, அப்படிப்பட்ட அந்த உங்கள் ரசிகர்களும் அதை நம்புகிறாங்க. நீங்கள் சொல்கிறத புறம் நம்பிக்கிட்டு இதில் வேற 30% நானுங்க, 10% நானுங்க, கடைசிக்கு இப்போ 40% உங்களுக்கு வாக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் இழிச்சுவாய் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஏதாவது சொல்லுவீங்க, அதை பூரா எல்லோரும் நம்பிக்கிட்டு இருப்போம். இத்தனை நாடு காலமாக அவங்க அரசியல் பண்ணி மக்களுக்கு வேண்டிய எல்லா திட்டங்களையும் செஞ்சு திமுக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செஞ்சு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக வச்சுருக்குறாங்க. இன்றைக்கு கூட வெளியாக இருக்கிறதுல 15.7% அளவுக்கு தொழில்துறையில் முன்னணி பெற்றிருக்கு. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு நடிகனுக்கு பின்னால் வருவாங்கன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நிச்சயம் நடக்காது. இந்த முறை நீங்கள் படுதோல்வி அடைவீங்க. நீங்கள் கூட டெபாசிட் வாங்க மாட்டீங்க. வேணாலும் பாருங்கள், உங்கள் கட்சிக்காரங்க அத்தனை பேர் டெபாசிட் இழப்பாங்க. நன்றி.